இன்றைய இறைவார்த்தை. இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள். மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள். மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவர் மிக பெரிய இழப்புகளையும் சவால்களையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பார் டீட்ரிக் போனோக்பர் எனும் ஜெர்மனியை சேர்ந்த இறையியலாளர். பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் மகிழ்ச்சியான தருணங்களை தியாகம் செய்வதே இயேசுவை பின் தொடர்வதற்கான இலக்கணம் என்பார் இன்றைய நாள் திருவழிபாட்டில் நாம் நினைவு கூறும் குழந்தை இயேசுவின் சிறிய திரேசா. இயேசுவின் சீடத்துவம். வெறுமையை, ஒன்றுமில்லாமையை நாம் அரவணைக்க, இயேசுவின் சாட்சிகளாக நாம் வாழ, சிலுவையின் பாதையில் நடக்க அழைப்பு விடுப்பது. இறை பற்றில் தன்னை கரைத்து கொள்ள விரும்புகிறவர் பிற பற்றுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது தானே முறைமை. எனவே சிந்திப்போம்.